ரெடி ரெடி ரெடி. கனிகா அவர்கள் ரெடியா இருக்காங்க. அவங்களுக்கான ஒரு வார்த்தை 1,00,000 பாடல் இது. ஒரே பாட்டு அடிக்கிறோம் முட்டிக்கிறோம் போயிட்டே இருக்கோம். 500. வெக்கம். மன்மதனே நீ கலைஞனான், மன்மதனே நீ கவிஞனான், மன்மதனே நீ காதலனான், மன்மதனே நீ காவலனான். என்னை உள்ளுள்ள தொலைத்தேன், ஏனோ தெரியல. உன்னை கண்ட குடியேனோ இன்னும் மலரல. உன்னை நானும் உனக்கே புரியவில்லை. எவனையும் பிடிக்கவில்லை. 20 வருடம் உன்னை போல் எவனோ என்னை மயக்கவில்லை. மன்மதனே நீ கலைஞனான், மன்மதனே நீ கவிஞனான், மன்மதனே நீ காவலனான், மன்மதனே நீ காவலனான். நானும் ஓர் பெண்ணென பிறந்த பலனை இன்றே தான் அடைந்தேன். உன்னை நான் பார்த்த பின் ஆண்கள் வர்க்கத்தை நானும் மதித்தேன். எந்த நெஞ்சில் ஊஞ்சல் கட்டி ஆடிக்கொண்டு இருக்கிறாய். எனக்குள் புகுந்து எங்கோ நீயும் ஓடிக்கொண்டு இருக்கிறாய். அழகாய் நானும் மாறுகிறேன், அறிவாய் நானும் பேசுகிறேன், சுகமாய் நானும் மலருகிறேன். உனக்கே ஏதோ தெரிகிறதா? ஒரு முறை பார்த்தால் பலமுறை. என்ன எனக்கு புரியல. எதுக்கு இந்த பாட்டெல்லாம் போட்டுக்கிட்டு சும்மா அப்படியே அந்த மியூசிக் போட்டுருந்தா ஃபுல்லா நானே பாடிருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு முறை பார்த்தால் பலமுறை இனிக்கிறாய். என்ன விசித்திரமோ நண்பனே. அதுதான் சரித்திரமோ. தேவன் பூக்கி அண்ணா, எப்படிலாம் இந்த மாதிரி ஒரு பாட்டு நீங்க எழுதுறீங்க? அவ அப்படியே சுத்திட்டு இருக்காங்க இந்த பாட்டை பாடிக்கிட்டு. எப்படி இருக்கு தெரியுமா? உண்மையாவே அவரை பார்த்து அந்த வார்த்தை கேட்கலாம். ஒரு முறை பார்த்தால் பலமுறை இனிக்கிறாய். என்ன விசித்திரமோ. ஆல்மோஸ்ட் 8 வருஷம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி 4 வருஷம் ஆகி 2 குழந்தை பெத்துட்டோம். பட் சலிக்கவே இல்ல. எனக்கு லவ் யூ லாட் லாட் லவ் யூ. எனக்கு எல்லாமே இதுதான்டா. போ சொல்றதுக்கு வார்த்தை போய் கட்டி பிடிங்க. ஒரு விஷயத்தை நான் ஷேர் பண்ணேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து ஜோதிகா மேம் வந்து சூர்யா சாரை லவ் பண்ற காலகட்டம் இது. அப்ப இது அவங்க பண்ணும்போது இது அவங்களுக்கு மாதிரியே எழுதுனுச்சுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கூட உள்ள நண்பர்கள் எல்லாருமே ஷேர் பண்ணாங்க. அவங்க காதல சூர்யா கிட்ட சொல்றதுக்கான ஒரு நுழைவாயிலா இந்த பாடல் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. ஆனா இந்த பாட்டில் நம்ம நிறைய லவ் வச்சிருந்தாலும் ஒரு விஷயம் நான் ரொம்ப பெருமைப்படுவேன். அதுல ஒரு வரி வந்திருக்கும், எனது படுக்கறைக்கு உனது பெயர் வைக்கவான்னு சொல்லி பாடுவோம். நாட் அலவுட் அதர் பர்சன் இன்சைடு. ஏன்னா நான் ஒட்டு மொத்தமா சாலைக்கு ரோட்டுக்கு கட்டடத்துக்கு பேர் வைக்கிறதில்ல. நீ நானும் தனியா அந்த காதல் கொள்கிற அந்த இடம் இருக்கு இல்லையா, அங்க அதர் பர்சனுக்கு வேலையே இல்லைங்கிற அந்த ஒரு அர்ப்பணிப்பு இருக்கு இல்லையா, அது ரொம்ப அழகா இருக்கும். அந்த ஒரு வரியே சொல்லி எனக்கு ஏகப்பட்ட ரசிகைகளோட கடிதங்கள் வந்துகிட்டு. சந்தோஷத்துல மேல தண்ணி அடிச்சலாமா? ப்ளீஸ். கப்பிள்ஸ் கம் ஹியர் கம் ஹியர். முதல் முறையாக ரைட். சோ நம்மளோட பியூட்டிஃபுல் தக் கேர்ள்ஸ் வின் பண்ணிட்டாங்க. அந்த 500க்கு அவங்க போட்டிருக்கிற அந்த எஃபர்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, சாரி 1,00,000க்கு அவங்க போட்டிருக்கிற எஃபர்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இட்ஸ் ஜஸ்ட் மைண்ட் ப்ளோயிங். ஓகே, இப்போ உள்ள போயிட்டு 1 lakh rupees எடுத்துட்டு வர யாரு போறா? Gayu. Gayu. Go girl, go get it. Come on, yeah, you can do it. 1,00,000 ரூபாய்
எங்க வச்சிருப்பாங்க? ஏல வந்து 1 lakh இருக்க வாய்ப்பு. ஏல இருக்குன்னு நீங்க தோணுது. ஆனா உங்க வைஃப் என்ன எடுப்பாங்கன்னு தோணுது? டீல வச்சு 500 எடுப்பாங்கன்னு எங்க அண்ணன் சொல்றாரு. அவ சீல எடுப்பா. சி எதுவா இருந்தாலும் சி சூஸ் பண்ணுவான். அமௌண்ட் எல்லாம் போடுங்க. C ல B 1 lakh. C 1 lakh. ஐயோ எடுத்துருவா. Come on காயத்ரி. ஏல 0, B ல 100, C ல 1 lakh and D ல 500. அம்மா அடே. கம்கல். ஐ கவுண்ட் பண்ணுங்க. கம்கல் பாஸ். காயத்ரி D. காயத்ரி சூப்பரா இருக்கும். எடுமா அம்புக்கு சூப்பரா இருக்கும். நீங்களும் ரஞ்சினி அக்காவும் கரெக்டா எடுத்த மாதிரி இருக்கும். சூப்பரா இருக்கும். வாங்க. ஐயோ கரண்ட் கட் ஆயிடுச்சு. ஓகே, ஒரு பெரிய கைத்தட்டலோட காயத்ரி from அம்ஜி கரைய வெல்கம் பண்ணிரலாம். வாங்க காயத்ரி. ஒரு தென்றல் புயலாகி வருமே, ஓ ஒரு தெய்வம் படிதாண்டி வருமே, காலதேவனின் தர்ம எல்லைகள் மாறுகின்றதே. ஜாலியா இருந்ததா? ஜாலியாக தான் இருந்தது. ஆனால் கொஞ்சம் லாஸ்டா எல்லாம் பாரதி தலையில வச்ச மாதிரி அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சு. சூப்பர். ஆனா என்னன்னா 3 பேருமே ஒரு வாட்டி லக்கி ரூம் போயிட்டு வந்துட்டீங்க. சில பேரெல்லாம் என்ன பண்ணாங்கன்னே எனக்கு தெரியல. ஆமா ஆமா. ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி காயத்ரி, நீங்க இந்த கேம் சரித்திரத்தை மாத்தி இந்த எபிசோடோட வின்னர்ஸ் வந்து தக் கேர்ள்ஸ் அப்படின்னு போறாங்களா, பொண்டாட்டிஸ் தான் வின் பண்ணிட்டு போறாங்களா அப்படின்றத நீங்க தான் டிசைட் பண்ணி எங்க கிட்ட சொல்லணும். ₹1 எக்ஸ்ட்ராவா எடுத்தா கூட 100 எடுத்திருந்தா கூட பரவாயில்ல, நம்ம ஜெயிச்சிட்டோம். ஓகே, எவ்வளவு பெட்டு? 1 lakh. 500. 1 lakh. காய் மேல நம்பிக்கை இருக்கு. 1 lakh. 500 rupees எடுத்து ஒரு 500 ஃபேமிலிஸா நீங்க எல்லாருமே கிளம்பி போறீங்களா? 500 இல்ல 100 எடுத்து வைஃப்ஸ் தான்ப்பா இந்த எபிசோட் வின்னர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போறீங்களா? இல்ல 1 lakh எடுத்து சீ அப்படின்னு பூக்கீஸ பார்த்து சொல்ல போறீங்களா? நம்ம வந்து இப்போ தெரிஞ்சுக்க போறோம். with a countdown 5 4 3 2 1. ஐநூறு. சொல்லணும் இல்லையா? இது 500 ரூபாய் போச்சு. எடுத்தது 500. ஓ அதுக்கு ஒரு பெருமை. பாடா, நான் கூட வெறுக்கையில போயிடுவோன்னு பயந்துட்டேன். ஓகே தான். சரி, அதை எடுக்கலன்னா வேற என்ன எடுத்திருப்பீங்க? அதை எடுக்கலன்னா ஏபி சி எடுத்திருப்போம். ஐயோ அங்க பாரு. நான் என்ன சொன்னேன் தெரியுமா? அவர் சொன்னாரு அவ சி தான் எடுத்துட்டு வருவான்னு எடுப்பான்னு சொன்னாரு. உன் மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தாரு. ஆனா தீபக் சொன்னா 500 ரூபாய்க்கு மேல எடுக்க மாட்டேன். ரைட், இந்த எபிசோடோட ரன்னர் அப் நம்மளோட பூக்கி பாய்ஸ். அவங்களுக்காக ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். 500 rupees. 500 ரூபாய். லைஃப்ல எப்பவுமே வின்னர்ஸ் பொண்டாட்டி ஆகிய தக்ஸே. தேங்க் யூ. வாங்க. 1000 rupees ஓட இவங்க தான் இன்னைக்கு வின்னிங் டீம்ஸ். அவங்களுக்காக ஒரு பெரிய வாழ்த்துக்கள் சொல்லிடுறேன். தேங்க் யூ. Thank you.